வணக்கம் மக்களே. கரூர் வழக்கில் செந்தில் பாலாஜியின் விசாரணையில் ஒட்டுமொத்த உண்மைகளும் வெளிவந்துள்ளது. கூண்டோடு சிறைக்கு செல்லும் திமுகவின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் நமக்கு எதிரியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக போட்ட திட்டம்தான் 41 பேர் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கியதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. விஜய் அவர்களிடம் விசாரணை முடிந்த நிலையில் அடுத்ததாக செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்தினார்கள். அதில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று கூறிய விஜய் அவர்கள் அடுத்த நொடியில்தான் அசம்பாவிதங்கள் நடைபெற்றதாக விஜய் தரப்பினர் வாதங்களை முன்வைத்தனர். இதே கேள்வியை செந்தில் பாலாஜியிடம் கேட்டபொழுது அப்படி ஒன்றும் கிடையாது என்றும், மக்கள் கூட்ட நெரிசலில் தண்ணீர் கூட இல்லாத காரணத்தினால் மயங்கி விழுந்துள்ளனர், வாகனம் முன்னே வந்ததன் காரணமாக கூட்டல் நெரிசல் அதிகமானதாகவும் தெரிவித்தார். சரி, இது சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் எப்படி உடனடியாக 10 ஆம்புலன்ஸுகள் செந்தில் பாலாஜியின் புகைப்படம் ஸ்டாலின் புகைப்படத்துடன் ஒட்டி நேரடியாக களத்திற்கு வந்தது? மேலும் திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் சொல்லும்படியாக குவிக்கப்பட்டது எப்படி? கூலிப்படைகள் கூட்டத்திற்குள் வந்ததாக ஆதாரங்களும் இருக்கிறது. மேலும் திமுக விஜய் அவர்கள் வளர்ந்துவிடக்கூடாது, அடுத்த விஜயகாந்தாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக போட்ட திட்டம்தான் என்று ஆதாரத்துடன் சிபிஐ துறையினர் செந்தில் பாலாஜியிடம் கேட்டபொழுது நெஞ்சு வலிக்கிறது என்று செந்தில் பாலாஜி சிபிஐ துறை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். இதனால் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் விசாரணை நடைபெறும் என்று தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி வந்திருக்கிறது. நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைப்பதற்கு முன்பாக காவேரி மருத்துவமனையில் நெஞ்சுவலி வந்ததாக நாடகமாடினார் அல்லவா? உடனே நீதிமன்றம் எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து பரிசோதனை செய்து ஆதாரத்தை வெளியிட்டால்தான் ஜாமீன் என்று கூறிய பிறகு செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி சரியாகிவிட்டது, நான் சிறைக்கே செல்கிறேன் என்று கூறினார் அல்லவா? அதேபோல் தற்பொழுது நாடகம் ஆட ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது புரிந்துவிட்டது கரூர் வழக்கில் யார் குற்றவாளி என்பதை. நீதிபதி முன்னிலையில் சிபிஐ துறை ஆதாரங்களுடன் சமர்ப்பித்தால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? அரசியலுக்காக எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். ஆனால் மக்களின் வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை திமுக செய்திருந்தது.